வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ஒரு ரிமோட் டெஸ்டர் வந்து நீங்களும் செய்யணுமா அப்படின்னு பாருங்க. நம்ம ரிமோட் அமுக்குறோம், இந்த ரிமோட் வேலை செய்யுதா அப்படின்ட்டு அந்த இண்டிகேட் நமக்கு காமிக்குது ஐஆர் சென்சார் மூலம். இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக நம்ம காமிச்சிருக்கோம். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு விலாவாரியா டீட்டெயிலா நான் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ற உங்களுக்கு ஈஸியான சிம்பிளான ஒரு 4 பொருள்ல ரெடி பண்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி வந்திருக்கேன். சர்க்யூட் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிமோட் சென்சார் அதாச்சும் ரிமோட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சென்ஸ் பண்ணக்கூடிய அந்த டிவைஸ் ரெடி பண்ணதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐஆர் சென்சார். இந்த ஐஆர் சென்சாரை பாருங்க, இதுல 3 பின் இருக்கும். இந்த பின் எதெல்லாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பின் வந்து சிக்னல் அவுட் வரும், செகண்ட் பின் வந்து கிரவுண்டு, 3வது பின் வந்து உங்களுக்கு சப்ளை. அதாச்சும் சப்ளைக்கு எவ்வளவு கொடுக்கலாம்னா டிசி வந்து 3.3 வோல்ட்ல இருந்து 5 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு டிசி சப்ளை இதுக்கு கொடுத்துக்கலாம். இதுதான் இதனுடைய பின் டீட்டெயிலு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 1K ரெஜிஸ்டர் ஒன்று பாருங்க, 1K ரெஜிஸ்டரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி இண்டிகேட்டர், அதாச்சும் நமக்கு வந்து சிக்னல் கிடைக்கி அப்படின்ட்டு அவுட்புட் பண்ணதுக்கு ஒரு இண்டிகேட்டருக்காண்டி நம்ம ஒரு எல்இடி கொடுத்துருக்கோம். அடுத்து ஒரு 3.7 வோல்ட் லித்தியம் பேட்டரி ஒன்று. இதை வச்சுதான் நம்ம ரெடி பண்ண போறோம். நான் கனெக்ஷன் எப்படி கொடுக்கேன் அப்படின்ட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஐஆர் சென்சார் எடுத்துக்கிறோம். இந்த ஐஆர் சென்சார்ல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பின்னு, இந்த ஃபர்ஸ்ட் பின்னை கொஞ்சம் உழைச்சி விட்டுக்கோங்க. அதே மாதிரி 3வது பின்னையும் கொஞ்சம் உழைச்சி விட்டுக்கோங்க. இப்படி இருக்க மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம கொஞ்சம் செட் பண்ணது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின்ல இந்த 1K ரெஜிஸ்டரை வந்து சால்டிங் பண்ணணும். சிக்னல் வந்து இந்த சிக்னல்ல 1K ரெஜிஸ்டரை நம்ம வந்து சால்டிங் பண்ண போறோம். இப்போ நான் சால்டிங் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சால்டிங் பண்ணிட்டோம். 1K ரெஜிஸ்டரை ஐஆர் சென்சார்னுடைய அவுட் பின் ஃபர்ஸ்ட் பின்ல நம்ம வந்து சால்டிங் பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெஜிஸ்டர்ல இன்னொரு முனையை வந்து எல்இடி லைட்னுடைய நெகட்டிவ்ல சால்டிங் பண்ணணும். இப்போ எல்இடி லைட்லோட நெகட்டிவ் வந்து உங்களுக்கு வந்து பிளஸ் மைனஸ் தெரியும். அதாச்சும் பிளஸ் வந்து உங்களுக்கு நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா எல்இடி லைட்ல இந்த குதிரை மூஞ்சி மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க. இப்போ நான் லாங்ல வச்சு காமிக்கிறேன். இந்த உள்ள இருக்கு பார்த்தீங்களா, அந்த நீட்டமா குதிரை மூஞ்சி மாதிரி இருக்கிறது வந்து மைனஸ். இந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த சின்னதா இருக்கா உள்ள, அது வந்து பிளஸ். இதுதான் உங்களுக்கு எல்இடி லைட்டுக்கான பிளஸ் மைனஸ் இண்டிகேட்டர். இப்போ நம்ம நெகட்டிவ்ல இந்த ரெஜிஸ்டரை சால்ட் பண்ணோம். நான் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சால்டிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து எல்இடி பல்ப்ல உள்ள பிளஸ் வந்து பேட்டரியினுடைய பிளஸ்ல வந்து நம்ம சால்டிங் பண்ணணும். பேட்டரி பிளஸ் வந்து இந்த இருக்கு பாருங்க, லித்தியம் பேட்டரியில பிளஸ் இருக்கு. இந்த பிளஸ்ல வந்து நம்ம சால்டிங் பண்ணணும். நான் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணியே காமிக்கிறேன். பாருங்க, நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ், அதாச்சும் பேட்டரியினுடைய நெகட்டிவை ஐஆர் சென்சார்னுடைய நெகட்டிவ்ல கொடுக்கணும். நெகட்டிவ் வந்து இதுல நடுப்பின்ல வந்து நம்ம சால்டிங் பண்ணிடுறோம். இதுக்கு வந்து ஜாயின் பண்ண வேண்டாம், சால்டிங் பண்ணிடுறோம். சால்டிங் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிளஸ்ஸையும் பேட்டரியினுடைய பிளஸ்ல வந்து சால்டிங் பண்ணிட்டோம். அதாச்சும் எல்இடி பிளஸ்னுடைய பிளஸ்ஸை நம்ம லித்தியம் பேட்டரியில் உள்ள பிளஸ்ல ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா லைட்டா பிளிங்க் ஆகும். இந்த பிளிங்க் ஆகிற காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு லைன் இருக்கு. இந்த ஒரு லைனை நம்ம சால்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா லைட் வந்து ஆஃப் ஆயிரும். கரெக்டா நம்ம ரிமோட் அமுக்குனா மட்டும் தான் எரியும். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா சென்சார்ல ஒரே ஒரு பின் இருக்கு. அந்த பின் என்ன பின் அப்படின்னு பார்த்தா சப்ளை பின் இருக்கு. 3வது பின் சப்ளை பின் இருக்கு. இந்த சப்ளை பின்னுல அதே பேட்டரியில பிளஸ்ல மறுபடியும் ஜாயின் பண்ணணும். இப்போ இதுக்கு மறுபடியும் ஒரு லைன் எடுத்து இதுல சால்டிங் பண்ணி மறுபடியும் 3வது பின்ல ஒரு லிங்க் கொடுக்கும். பாருங்க நம்ம சால்டிங் பண்றோம். ஒன்னு டச் பண்ணிடாம சால்டிங் பண்ணுங்க. இப்போ நம்ம சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ மொத்த கனெக்ஷனுமே நமக்கு வந்து பினிஷிங் ஆயிட்டு. பாருங்க, நான் திருப்பி ஒரு டைம் சொல்றேன் எப்படி அப்படின்ட்டு. உங்களுக்கு ஐஆர் சென்சார்ல ஃபர்ஸ்ட் 3 பின்னு வரும். ஐஆர் சென்சார்ல 3 பின்னு இருக்கும். பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் பின் வந்து சிக்னல் பின்னு, இந்த ஃபர்ஸ்ட் பின்னு. 2வது பின் வந்து கிரவுண்டு. 3வது பின் வந்து உங்களுக்கு சப்ளை கொடுக்கக்கூடிய பின்னு. இதுல வந்து சப்ளை வந்து உங்களுக்கு 3.3 to 5 வோல்ட் வரை டிசி சப்ளை இந்த சென்சாருக்கு கொடுத்துக்கலாம். இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பின்னுல இருந்து ஒரு 1K ரெஜிஸ்டரை நம்ம வந்து சால்டிங் பண்ணியிருக்கோம். சால்டிங் பண்ணிட்டு இன்னொரு ரெஜிஸ்டருடைய இன்னொரு எண்டை நம்ம எல்இடி பல்பினுடைய நெகட்டிவ்ல சால்டிங் பண்ணியிருக்கோம். சால்டிங் பண்ணிட்டு அதே எல்இடி பல்பினுடைய பிளஸ் எடுத்து நம்ம பேட்டரியினுடைய லித்தியம் பேட்டரியினுடைய பிளஸ்ல சால்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா 2வது பின்னுக்கு வருவோம். இப்போ ஐஆர் சென்சார்ல 2வது பின்னு இந்த கிரவுண்ட்ல ஒரு ஒயர் சால்டிங் பண்ணி எடுத்து
பேட்டரியினுடைய கிரவுண்ட்ல அதாச்சும் மைனஸ்ல ஒரு சால்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ ரெண்டாவது பின்னு முடிஞ்சிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது பின்னு சப்ளை பின்னுக்கு ஒரு ஒயர் சால்டிங் பண்ணி மூணாவது பின்னுக்கு அதே மாதிரி லித்தியம் பேட்டரியினுடைய பிளஸ்ல மறுபடியும் ஒரு ஒயர் எடுத்து சால்டிங் பண்ணியிருக்கோம். இப்போ இதுதான் இதனுடைய கனெக்ஷன். ரொம்ப சிம்பிளான ஒரு கனெக்ஷன் தான். பாருங்க இவ்வளவுதான். இப்போ பாருங்க நம்ம ஒரு டெஸ்ட் பாத்துறோம். இப்போ நம்ம கிட்ட ஒரு டிவி ரிமோட் இருக்கு பாருங்க. இந்த டிவி ரிமோட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணதுக்காண்டி ஒரு பட்டன் ஏதாச்சும் ஒரு பட்டன் அமைக்க பார்க்கும், சிக்னல் கிடைக்கான்னு பார்க்கும். பாருங்க ஒர்க் ஆகுது பாருங்க. இப்போ நான் இந்த பட்டனை அமுக்குறேன். எந்த பட்டன்னாலும் நீங்க அமுக்கலாம். இதுல எந்த பட்டன்ல வந்து உங்களுக்கு லிங்க் இல்லையோ, அதாச்சும் எங்க இருந்து சிக்னல் ஐஆர் வழியா இந்த ஐஆர் டிரான்ஸ்மிட் வழியா சிக்னல் போலையோ அந்த பட்டன் வேலை செய்யலன்னு அர்த்தம். மேக்சிமம் இது வந்து புது ரிமோட்டு, மேக்சிமம் எல்லா பட்டனுமே இதுல ஒர்க்கிங் ஆகும். பாருங்க எப்படி பிளிங்க் ஆகுதுன்னு பாருங்க. இப்படிதான் ஒரு ரிமோட் சென்சார் வந்து கண்டுபிடிக்கணும், அதாச்சும் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இன்னொரு ரிமோட் இருக்கு. இப்போ இந்த மாடல் ரிமோட், இது ஒரு லைட்னுடைய ரிமோட். இதை நம்ம அமைக்க பார்ப்போம். பாருங்க பிளிங்க் ஆகுது பாருங்க. சிக்னல் கிடைக்கி அப்படின்ட்டு வருது, நமக்கு லைட் வந்து எரியுது. இப்போ அடுத்து இன்னொரு ரிமோட் இருக்கு பாருங்க. நம்ம செப்ரானிக் ரிமோட் ஒன்று இருக்கு, அதை அமைக்க பார்ப்போம். பாருங்க அதுக்கும் சிக்னல் கிடைக்கின்ட்டு வருது நமக்கு. பாருங்க வேற ரிமோட்டு, இன்னொரு ரிமோட் உண்டு, அதையும் செக் பண்ணி காமிக்கிறேன். செட்டப் பாக்ஸ் ரிமோட் இது. பாருங்க இது அமைக்கி பாக்குறேன், ஆனா ஒர்க் ஆக மாட்டேங்குது. பேட்டரி எல்லாம் கிடக்கத்தான் செய்யுது, ஆனா உங்களுக்கு அமுக்குறேன், ஆனா உங்களுக்கு சப்ளை வர மாட்டேங்குது. அப்படின்னா இந்த ரிமோட் வந்து ஃபால்ட்டு. இந்த ரிமோட் ஃபால்ட். இப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் இதை பினிஷிங் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. எப்படி ஒரு ஏதாச்சும் ஒரு டப்பால பாக்ஸ்ல வச்சு ரெடி பண்ணி பினிஷிங்கா காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த செட்டப்பை பினிஷிங் பண்ணி நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் இந்த அட்டையில நம்ம வந்து பிவிசி அட்டையில நம்ம வந்து மாட்ட போறோம். அதுக்கு எல்இடி இந்த ஹோல்ல ஏதாச்சும் ஒரு ஹோல்ல எல்இடி பல்பை வந்து நம்ம மாட்டோம். பாருங்க கரெக்டா ஒரு பல்ப் வந்து அந்த ஹோல்ல செட் ஆகுது. இண்டிகேட்டர் பல்ப் வந்து எல்இடி பல்ப் வந்து இந்த ஹோலுக்கு செட் ஆகிக்கிட்டு, அடுத்து ஐஆர் சென்சாரே அதே மாதிரி இந்த ஹோலுக்கு கொண்டு வரணும். இந்த ஹோல் கொஞ்சம் சின்னதா இருக்கு, அதுக்குனால நம்ம கொஞ்சம் சால்டரிங் ஹீட்டை வச்சு கொஞ்சம் ஹோலை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு இந்த ஐஆர் சென்சாரை நம்ம இந்த வழியா வெளியே எடுக்கணும். இப்போ நான் எடுத்துட்டு காமிக்க பாருங்க. கொஞ்சம் ஹீட் பண்ணி ஹோலை கொஞ்சம் பெருசாக்கும். கையில பற்றாம இருக்கணும். பாருங்க போறோம், இந்த அளவு ஹோல் கொஞ்சம் பெருசாயிட்டு இது போறோம் நமக்கு. அடுத்து நம்ம வந்து ஃபிட் பண்ண வேண்டியதான். இதுல பாருங்க ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பினிஷிங் பண்ணியாச்சு. பாருங்க எப்படி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ட்டு. ஏதாச்சும் ஹோலை வந்து கொஞ்சம் பெருசாக்கி ஐஆர் சென்சாரை நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து ஒட்டியிருக்கோம் டபுள் அண்ட் டேப் போட்டு. அதே மாதிரி இண்டிகேட் பண்ணக்கூடிய எல்இடியவும் நம்ம வந்து இந்த ஹோல் வழியா கரெக்டா வச்சு எடுத்திருக்கோம். இப்போ பாருங்க பேட்டரியை வந்து பின் சைடு வந்து டபுள் அண்ட் டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்கோம். இப்போ இது ஒரு பாக்ஸ் மாதிரி நமக்கு வந்து பினிஷிங் ஆயிட்டு இப்போ நம்ம இதை டைரக்ட் ஒரு டெமோவா செட் பண்ணி காமிக்கிறோம். உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் பார்த்துரும். பாத்தீங்கன்னா அவ்வளவு லாங்ல வச்சிருக்கேன் பாருங்க. அவ்வளவு லாங்ல அங்க இருக்குது. இப்போ நம்ம ரிமோட் இங்க இருக்குது பாருங்க. இப்போ அமைக்கிறேன்னா சூப்பரா ஒர்க் ஆகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பினிஷிங் பண்ணிட்டா இப்போ லைவ் டெஸ்டா நம்ம பண்ணி பார்த்துறோம். பாருங்க நான் அமுக்குறேன், பட்டன் அமுக்குறேன். உங்களுக்கு லைட் கிரீன் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகுது பாருங்க. சிக்னல் கரெக்டா இந்த ரிசீவ் அதாச்சும் இந்த டிரான்ஸ்மிட்ல இருந்து அந்த ரிசீவுக்கு போய் உங்களுக்கு வந்து எல்இடி பல்ப் வந்து எரிய வைக்குது. இப்போ வந்து உங்களுக்கு இந்த ரிமோட் வந்து கரெக்டா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். பாருங்க இப்போ இன்னொரு ரிமோட்டை அதே மாதிரி அமுக்கும். டிவி ரிமோட் இது பாருங்க கரெக்டா வேலை செய்யுது. நம்ம செட் பண்ண சென்சார் வந்து பினிஷிங் ஆகிட்டு கரெக்டா வேலை செய்யுது. இதே மாதிரி நீங்களும் செய்து பயனடைங்கள். நம்ம சேனல்ல வந்து இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் வந்து நம்ம சோலார் சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல பின்தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை
மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டாதான் உங்களுக்கு வந்து அவர்களும் பயனடைவார்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.